அப்ப தேவன் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார், எவ்வளவு ஒரு கரிசனையோடு நோக்கி பார்க்கிறார். கையை சுத்தம் இல்லாம நீங்க லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி நீங்க உங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணும்போது தேவனுடைய உள்ளத்தை எவ்வளவு அதை காயப்படுத்தும், சமுதாயத்தை அதை பாதிக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் இப்படி துணை நிற்பார் இல்ல. அப்போ கைகளில் சுத்தம் உள்ளவனை தான் கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்துவார். அதனால உங்களுடைய சம்பாத்தியம் நியாயமானதா இருக்கணும். கள்ள சம்பாத்தியம், ஏமாற்றி சம்பாத்தியம் பண்ணுவது, உங்களுடைய வருமானம் அடுத்தவங்களை கொள்ளையடிப்பது, அநேக சம்பாத்தியம் பண்ணுவதெல்லாம் இருந்தா உங்களுடைய கை சுத்தம் இல்லை அப்படின்னு அர்த்தம். தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. அப்ப கைகள் சுத்தமா இருப்பதற்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். நீங்க ஒரு காரியம் செய்றீங்க, நீங்க அதிகமான லாபம் வச்சு சம்பாதிக்கிறது கூட அநியாய சம்பாத்தியம் தான் வேதம் சொல்லுகிறாரு. பிசினஸ் பண்ணா கூட லாபம் கூட நியாயமா இருக்கணும். எதை செய்தாலும் நியாயம்